ஆண்டவரே கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, எபிரேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் இப்படி தொடங்குகிறது. எண்ணிக்கையில்லா சாட்சிகள் திரண்டு வருகின்ற மேகம் போல நம் முன்னே இருக்க, பாவத்தை உதறிவிட்டு எல்லா சுமைகளையும் உதறிவிட்டு ஆண்டவர் இயேசு மீது கண்களை பதிய வைத்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் மனம் தளராமல் முன்னேற வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளில் முக்கியமானவர் தான் நம்முடைய அன்பு தாய் அன்னை தெரேசா. நம்முடைய பாசமான அருள் சகோதரி தொடக்கத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அர்ப்பண வாழ்வு, பணி வாழ்வு எல்லாவற்றையும் விளக்கமாக எடுத்துரைத்தார். ஆண்டவரே, இந்த உன்னதமான ஒரு மனிதருக்காக நாங்கள் இன்றைக்கு நன்றி கூறுகிறோம். புனிதர் என்று 6 ஆண்டுகளுக்கு முன்தான் திரு அவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழியாக 1950ஆம் ஆண்டிலிருந்தே 72 ஆண்டுகளாக அவர் புனிதர் தான். இருக்கின்ற போதே வாழும் புனிதர் என்று எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் தான். இன்றைய இறைவாக்கை முழுமையாக வாழ்ந்தவர் அந்த அன்பு தான். ஒரு சிறு குழந்தையை பார்த்து, என்ன அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்டா அது உடனே பதில் சொல்லுது, பிஷப் நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, அப்பதான் நான் பதில் சொல்லுவேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்துல யோவான் தன்னுடைய முதல் கடிதத்திலே குறிப்பிடுகிறார், நாம் கடவுளை அன்பு செய்வதிலிருந்து கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார், தம் மகனை அனுப்பினார் என்று. இதுதான் அன்பு. அன்னை தெரேசா மீண்டும் மீண்டும் சொன்ன ஒன்று, ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். ஏன் வெளிநாட்டில் போகும்போது பெரிய பெரிய கூட்டத்தில் எல்லாம், நோபல் பரிசு பெற்ற போதெல்லாம் ஜெபியுங்கள், உங்கள் இதயம் அன்பால் நிறையும். இதயம் அன்பால் நிறையும் போது நல்லது செய்யுங்கள், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஜெபம் ஜெபம் ஜெபம். அந்த தாய் சொன்னது நம்ம எல்லாருக்கும் மீண்டும் இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. Go home and pray. நம்முடைய அன்பு தாய் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்தார்கள், அது ஒரு பக்கம். அதிலிருந்து சக்தி பெற்றார்கள், அது ஒரு பக்கம். அதை விட அதிகமாக நற்கருணை ஆண்டவரில் மிகுந்த ஆழ்ந்த பக்தி கொண்டு அவருடைய அன்பை உணர்ந்தார். சிலுவையில ரத்தம் சிந்திய பலி, நான் தாகமாய் இருக்கிறேன், தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று என்று சிலுவையை உற்று பார்த்து ஜெபித்து இறைவனின் அன்பை உணர்ந்த நம்முடைய அன்னை தெரேசா. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டிய புனிதமிகு நற்கருணையை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை அவர்கள் செய்தார்கள். என்ன அது? திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவது, நற்கருணை ஆண்டவரை உள்ளத்திலே வரவேற்பது, ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது, அவர் முன் செலவழிப்பது. எங்கம்மா அவங்களுக்கு இவ்வளவு சக்தி, வல்லமை, விடாமுயற்சி, தைரியம், தாராளம் எப்படியம்மா அவங்களுக்கு கிடைத்தது? அவர்கள் சுட்டி காட்டியது புனிதமிகு நற்கருணையை தான்.
புனிதமிகு நற்கருணை, இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பாடுகளையும் குறிக்கிறது. இங்கிருந்துதான் சக்தி. பிரியமானவர்களே, அந்த சிறு பிள்ளை சொன்னது போல கடவுள் என்னை அன்பு செய்கிறார். முதலில் அவர் என்னை அன்பு செய்கிறார், எனவே நான் திரும்பி அன்பு செய்கிறேன். இந்த முதல் வாசகத்துல எசாயா இறைவாக்கினரிடமிருந்து கேட்டோம் இந்த செய்தியை. 58ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனம். ஜெபம் எதற்காக? ஆண்டவருடைய அன்பை உணர்வதற்காக. இன்றைய முதல் வாசகம் எவ்வளவு பேர் நோன்பு இருப்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் எது உண்மையான நோன்பு என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. நீ ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தால் நீ சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாக அதே அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் உண்மையான நோன்பு. எது உண்மையான நோன்பு? எது உண்மையான ஜெபம்? இந்த ஜெபம் மற்றவர்களை மகிழ்ச்சிக்கு இட்டு செல்வதிலே அமைய வேண்டும். சுயநலமிகளாக நாம் இருந்தால் அது ஜெபம் அல்ல, அது நோன்பு அல்ல. நம்மை தாண்டி தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நாம் உற்று பார்க்க வேண்டும். முக்கியமாக பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது, வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது, உடையற்றோருக்கு உடுக்க கொடுப்பது. பாருங்கள், அன்பு செய்ய உண்மையான நோன்பின் அர்த்தத்தை நமக்கு இசையா இறைவாக்கினர் அடையாளம் காட்டுகின்றாரே பாருங்கள். அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். அம்மாவுடைய முகத்தை பார்த்தா அந்த சுருக்கத்தினோட ஒளி வீசுவதை நாம் பார்க்கிறோம். நல்லது செய்தால், தேவையில் இருப்பவர்களை பார்த்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை நீ அளித்தால் உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். உன் ஒளி, உன்னுடைய முகம் விடியல் போல ஒளி வீசும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே தான் இன்றைய நற்செய்தி பகுதி. கடைசியாக நாம் எல்லாரும் எப்படி தீர்ப்பிடப்படுவோமோ, தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்த்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களுடைய தேவையை நிறைவு செய்யும் போதுதான் ஆண்டவரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோமே. பாருங்கள், நான் சிலுவை பாதை சிந்தனையினோட சொல்லியிருந்தேன். வெரோனிகாவை பற்றி எத்தனையோ பேர் என்னை பார்த்தார்கள். வெரோனிகா மட்டும்தான் என்னை உற்று பார்த்தார், என் தேவையை உணர்ந்தார். நீயும் தான் பார்க்கின்றாய், தேவையில் இருக்கின்ற உன் சகோதர சகோதரிகளை நீ உற்று பார்க்கின்றாயா? அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருக்கின்றாயா? விலகி சென்ற குருவாகவும் லேவியனாகவும் இல்லாமல் இறக்கப்பட்டு உயிர் பிச்சை இந்த நல்ல சமாரியனாக வாழத்தானே உன்னை அழைக்கின்றேன். பசித்திருப்பவனும் தாகமாய் இருப்பவனும் ஆடையின்றி இருப்பவனும் நான் தான். இவர்களுக்கு நீ ஏதாவது செய்யும் போதெல்லாம் நீ எனக்கே தான் செய்கின்றாய். இதைத்தான் நம்முடைய அன்பு அம்மா செய்தார். அவரை பின்பற்றி இன்றைக்கு எத்தனையோ அருள் சகோதரிகள் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு ஒத்துழைக்கின்ற கொலாபரேட்டர்ஸ், கோஆபரேட்டர்ஸ் எத்தனையோ பேர் இந்த அன்பு பணியிலே பங்கு பெறுகிறார்கள். இந்த காலை திருப்பலிக்கு சீக்கிரமாக எழுந்து இந்த வார நாளில், வாரத்தின் முதல் வேலை நாளில் வந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த திருப்பலியின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். அம்மா சொன்ன ஒரு சில வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். Be faithful in small things because it is in them your strength lies. சிறு சிறு காரியங்களிலே பிரமாணிக்கமாயிரு.
எத்தனையோ பேர் கேள்வி பண்ணாங்க, என்னம்மா அநீத அமைப்புகள், ஸ்ட்ரக்சர்ஸ், அன்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, சும்மா ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு குளிப்பாட்டிக்கிட்டு நோயாளிகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா கேள்வி பண்ணாங்க. உடனே அம்மா என்ன சொன்னாங்க, சமூக அநீதியான அமைப்புகளை மாற்ற வேறு சிலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம், என்னை பொறுத்த மட்டில் சார்ந்தவர்களுக்கு கடவுளுடைய அன்பை நான் காட்டப் போகிறேன். இதுதான் நம்முடைய அம்மா சொன்னது. பாருங்க, be faithful in small things, spread love everywhere you go, let no one ever come to you without leaving happier. இதை நான் திருப்பி படிக்கும்போது எனக்கே கஷ்டமா இருந்தது. சில பேர் வந்தாங்க, கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், ஒரு முக்கியமான காரியத்துக்காக. உன்னிடம் வருபவர்கள் யாரும் வரும்போது இருந்ததை விட போகும்போது மகிழ்ச்சியாக தான் போக வேண்டும், அப்படித்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னிடம் வருபவர்கள் எல்லாரும் உன்னிடமிருந்து வந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்கே இன்றைக்கு அது ஒரு பாடமாக இருக்கிறது. நான் செய்யறது ஒரு கடல்ல ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தான், ஆனா அந்த சொட்டு தண்ணி இல்லைன்னா கடல் கடலா இருக்காது. அம்மா சொல்றாங்க, நான் என்ன செய்ய போறேன், என்னத்தை மாத்திர போறேன், அப்படி இல்லை, ஒரே ஒரு சொட்டு தண்ணியாக இருக்கிறான். இங்க இருக்கிற நன்கொடையாளர்களே, நல்ல உள்ளங்களே, நீங்கள் செய்வதையெல்லாம் கடவுள் பார்க்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். பாருங்கள், not all of us can do great things, but we can do small things with great love. எல்லாம் பெரிய காரியங்களை எல்லாரும் செய்ய முடியாது, சின்ன காரியம் செஞ்சு அதை அன்போடு செய்யலாம் இல்லையா? அம்மா சொன்னது, ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய குழந்தையை பார்த்துக் கொள்வது, படிக்க வைப்பது, வீட்டை பெருக்குவது, துணியை துவைப்பது, எல்லாவற்றையும் குடும்பத்தார் மீது கொண்டுள்ள அன்போடு, ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்போடு நாம் செய்யலாம் இல்லையா? Kind words can be short and easy to speak, but their echoes are truly endless. அன்பா பேசு. அம்மா மீண்டும் மீண்டும் சொன்னது. ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் போனாங்க பார்க்கறதுக்கு. நீங்க எழுந்து கல்கட்டா, என்னம்மா நீங்க செய்தி சொல்றீங்க அப்படின்னு, ஸ்மைல் அட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சா, நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணிக்கல, புருஷனும் பிள்ளைகளும் அப்படியே பிச்சு எடுக்குது, நான் எங்க ஸ்மைல் பண்றது, இதுதானே பெரிய செய்தி அப்படின்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், my spouse also demands quite a lot from me. என்னுடைய பத்தா ஆண்டவர் இயேசு என்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறார், என்னுடைய அர்ப்பணத்தினுடைய பணி வாழ்வினுடைய. இருந்தாலும் நான் புன்முறுவலோடு நான் என்னுடைய பணியை செய்கிறேன், அன்போடு பேசுகிறேன் சொன்னாங்க. பெரிய மெசேஜ் கொடுக்க போனா இதுதான் அம்மா சொன்னது. ஸ்பீக் கைண்ட் வேர்ட்ஸ், ஸ்மைல் அட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு திருத்தந்தை சொன்னது கூட, முதல் வியாதி என்ன திருச்சபையை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, having funeral face, சாவு விட்டு மூஞ்சி மாதிரி சில பேர் முகத்தை வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு திருச்சபையில பெரிய வியாதின்னு சொன்னோம். நம்ம யாருமே அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிச்சாங்க அப்படியே முத்து விழுந்துருமா, அதனால ஸ்மைல். அம்மா சொன்னது பாருங்க, the hunger for love is much more difficult to remove than the hunger for bread. எல்லாரும் அன்புக்காக இயங்குகிறார். அன்பு பசி பாருங்கள், மீண்டும் மீண்டும் அவர்கள் சொன்னது, தனிமைதான் மிக கொடிய நோய். பாருங்க, if you can't feed 100 people, then feed just one. 100 பேருக்கு சாப்பாடு போட முடியாம இருக்கலாம், மற்றவங்களுக்காவது போடு, மற்றவங்களுக்காவது போடு. நீ என்னமா பெருசா சாதிக்க போற கேட்கும்போது, நான் ஒன்றும் சாதிக்க வேணாம், ஒரு கல்ல குளத்துல எரியிறேன், அது மேக்ஸ் ரிப்பிள்ஸ், எங்க பார்த்தாலும் அலைகளை உண்டாக்குது இல்லையா? அது போலத்தான் நான் அன்பை எரிக்கிறேன். அம்மா சொன்னது பாருங்க. இப்படித்தான் எத்தனையோ அம்மாவுடைய வார்த்தைகள் வாழ்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். ஆல் பிகாஸ் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தார்கள், அந்த அன்பு வெளிப்பட வேண்டும்.
என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ், ரியல் லவ் கேன் நாட் பி இன் த கிளச்சஸ் ஆஃப் கிளாக் அண்ட் கேலண்டர் என்று நான் அடிக்கடி சொல்றேன். நீங்க படிக்கல, நானே உருவாக்கன் தான். ரியல் லவ், உண்மையான அன்பு கடிகாரம், நாட்காட்டி இவற்றின் கோர பிடிகளில் சிக்கி தவிக்க முடியாது. அன்னைக்கு போனாங்க, ஜாலியா டைம் டேபிள் இருக்கு, ஸ்கூல்ல டீச் பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அசையாம வரலாம், மேக்கப் கலையாம இருக்கலாம். போனேன், நான் பார்த்தாங்க, ஆண்டவரை கூப்பிடுவதை பாருங்கள். உன்னுடைய வேலை இது அல்ல. யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதோ அவர்களுக்கு உன்னை அழைக்கிறேன், தாகமாயிருக்கிறேன், வா. கடிகாரம், நாட்காட்டி இவற்றின் கோர பிடிகள் அன்பை அடக்கி வைக்க முடியாது. நம்முடைய அம்மா அப்படி செய்தார்கள். அவர்களின் வழியில் நடக்கின்ற நம்முடைய சகோதரிகள், அவர்களோடு உடனுழைக்கிறவர்கள் எல்லாரும் தைரியத்தோடு, தாராளத்தோடு, அன்போடு சாவதற்கு முன் இன்னும் சில பேரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க துணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும்.